மான் பெற்ற பெண் குழந்தையை ஒரு கடவுள் திருமணம் செய்தாரா? அந்த பெண் யார் தெரியுமா? வள்ளிமலையின் அடிவாரத்தில் நம்பி என்ற வேடர் தலைவர் வாழ்ந்தான். பல ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தைக்காக அவன் இயங்கிக் கொண்டிருந்தான். அதே மலைப்பகுதியில் ஒரு அதிசயம் நடந்தது. துறவியின் தபஸ் சக்தியால் ஒரு மான் ஒரு பெண் குழந்தையை பெற்றது. அந்த குழந்தையை வேடர் பெண்கள் கண்டுபிடித்து நம்பியிடம் கொண்டு வந்தனர். அந்த நாள் முதல் அந்த குழந்தை அவர்களின் மகளானாள். அவளுக்கு பெயர் வைத்தனர் வள்ளி. நீங்கள் முருகன் பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வள்ளி வளர்ந்தாள். 12 வயதில் நெல் வயலை காக்கும் பணியில் அமர்த்தப்பட்டாள். அங்கேதான் அவள் வாழ்க்கையின் திருப்பம் தொடங்கியது. ஒரு நாள் நாரதர் அங்கு வந்தார். வள்ளியின் அழகையும் பக்தியையும் கண்டு அதை முருகனிடம் சென்று கூறினான். வள்ளி மனதில் இருந்த பக்தி முருகனை கவர்ந்தது. முருகன் உடனே தெய்வ ரூபத்தில் வரவில்லை. ஏன் என்றால் பக்தி சோதிக்கப்படும் போதுதான் அது முழுமை பெறும். அவர் வேடர் உருவம் எடுத்தார். வள்ளியை சந்தித்தார். அவளுடன் பேசினார். அவளின் மனதை அறிந்தார். பின்னர் அவர் காதலை வெளிப்படுத்தினான். ஆனால் வள்ளி தாழ்மையுடன் மறுத்தாள். நான் ஒரு வேடர் பெண் என்றாள். அவள் பணிவு அவளின் தூய்மையை காட்டியது. அப்போது முருகன் இன்னொரு சோதனை வைத்தார். அவர் தனது அண்ணன் கணேசரை அழைத்தார். கணேசர் யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தினான். பயந்த வள்ளி அந்த முதியவரிடம் சரணடைந்தாள். அப்போது அவர் சொன்னார், என்னை மணந்தால் காப்பாற்றுவேன். அச்சமுற்ற அந்த நொடியில் வள்ளி சம்மதித்தாள். அடுத்த நொடி ஒளி பரவியது. வேடம் மறைந்தது. அங்கே நின்றது. முருகன். வள்ளி அதிர்ச்சியுடன் பணிந்தாள். முருகன் புன்னகையுடன் அவளை எழுப்பினார். அவர்களின் திருமணம் தெய்வங்களின் சாட்சியாக நடைபெற்றது. இந்த கதை சொல்லும் உண்மை ஒன்றுதான். நீ பக்தியோடு அழைத்தாலும் அன்போடு அழைத்தாலும் முருகன் தாமே வந்து அழைப்பார். அவரது திருவருள்